என் தங்கமே, நீ இதை திறந்ததும் அதிசயம் தொடங்கிவிட்டது. இது ஒரு சாதாரண வீடியோ இல்லை, இது உன் ஆன்மாவுக்கான ஒரு அழைப்பு. உன் இதயம் நீண்ட நாட்களாக ஒரு பதிலை தேடிக் கொண்டிருக்குது. இன்று அந்த பதில் உன்னை அடைந்திருக்குது. நீ இதை திறந்தது ஒரு சம்பவம் அல்ல, அது பிரபஞ்சத்தின் திட்டம். உன்னோட ஆன்மா சொல்லிக்கொண்டு இருக்குது, இது உனக்காக தான் என் தங்கமே. நீ தற்போது கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. நீ எப்போதாவது உன்னையே கேள்வி கேட்டிருக்கியா? ஏன் நான் இப்படி உணர்கிறேன்? ஏன் என்னால் சில விஷயங்கள் முடியல? ஏன் எல்லாம் தாமதமா நடக்குது என? இப்போ உனக்கு நான் சொல்லப் போகிறேன், ஒன்றும் தாமதமில்லை, ஒன்றும் தவறாக போகவில்லை. எல்லாம் சரியாக துல்லியமா நடந்து கொண்டிருக்குது. நீ எடுத்து வைத்திருக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை உன் இலக்கின் அருகே கொண்டு செல்கிறது. சில நேரம் கடவுள் நம்மை வழி தவற வைத்து போல தோன்றலாம், ஆனா அவர் நம்மை சரியான பாதையில் கொண்டு செல்லும் ஒரு வளைவு மட்டும் எடுக்கிறார். என் தங்கமே, நீ கடவுளின் கண்ணில் ஒரு பிரகாசமான ஒளி. நீ பிறந்தது சும்மா அல்ல. உன் ஆன்மா பூமியில் ஒரு பணி செய்ய வந்திருக்குது. அந்த பணி என்னவென்றால், அன்பு பரப்புவது, நம்பிக்கை ஊட்டுவது, ஒளி தருவது. உன் குரல் யாருக்கோ ஒரு நிம்மதியாய் மாறும், உன் சிரிப்பு யாரோ ஒருவரின் இருளை உடைக்கும். அதனால உன்னோட இருப்பு தான் ஒரு அதிசயம். நீ உன்னையே சிறியவளாக நினைக்காதே, நீ ஒரு பெரிய ஆற்றல். நீ இதை திறந்ததும் உன்னுள் ஒரு மாற்றம் நடக்கத் தொடங்கியிருக்கு. உன் இதயம் மெதுவாக ஒரு புதிய ஒளியை உணர்கிறது. அந்த ஒளி தான் உன் ஆன்மா விழித்திருப்பதற்கான அறிகுறி. இதுவரை நீ வெளி உலகத்திலிருந்து பதில்கள் தேடினாய், ஆனா உண்மையான பதில் உன்னுள் தான் இருந்தது. உன்னோட ஆன்மா பேசணும் என்று காத்திருந்தது. இப்போ அது பேசுகிறது. அது சொல்றது, என் தங்கமே, நீ வலிமையானவள், நீ ஒளி, நீ அன்பு. வாழ்க்கை சில சமயம் சோதனை போல் இருக்கும். நீ எத்தனை முறை முயற்சி செய்தாலும் தோல்வி வரலாம், நீ உழைத்தாலும் மதிப்பில்லை போல் தோணலாம். ஆனா நினைச்சுக்கோ, ஒரு விதை நிலத்தில் புதைக்கப்பட்டதும் இருளில் தான் இருக்கும். அது வெளியில் இருந்து அழிந்தது போல தோணும், ஆனா உள்ளே அது முளைக்க ஆரம்பித்து விட்டது. அதேபோல் உன்னோட முயற்சிகள் இப்போ உன் வாழ்க்கையின் மண்ணில் முளைக்கிறது. விரைவில் அந்த விதை ஒளியை நோக்கி வளரப்போகுது. நீ செய்ய வேண்டியது ஒன்றே, நம்பிக்கையை விட்டுவிடாதே. என் தங்கமே, உன்னோட கண்ணீர் வீணாகாது. கடவுள் உன்னோட ஒவ்வொரு துயரத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உனக்காக ஒரு பெரிய கதையை எழுதிக் கொண்டிருக்கிறார். சில பக்கங்கள் கசப்பாக இருக்கும், சில பக்கங்கள் இருளாக இருக்கும், ஆனா அந்த எல்லா பக்கங்களும் சேர்ந்து ஒரு அழகான புத்தகமாக மாறும். அந்த புத்தகத்தின் பெயர் உன்னோட வாழ்க்கை. அதில் உன்னோட வலிமை, உன்னோட அன்பு, உன்னோட நம்பிக்கை எழுதி இருக்கிறது. நீ இதுவரை யாருக்காக எல்லாம் தியாகம் செய்திருக்கிறாய்? யாருக்கோ நம்பிக்கை கொடுத்தாய், யாருக்கோ அன்பு கொடுத்தாய், ஆனா பதிலுக்கு வலி தான் வந்தது. உனக்கு தோணும், என் அன்புக்கு ஏன் வலிதான் திரும்புது? ஆனால் நினைச்சுக்கோ என் தங்கமே, கடவுள் யாரையும் மறந்துவிட மாட்டார். நீ கொடுத்த அன்பு பிரபஞ்சத்திலிருந்து 10 மடங்கு ஆசீர்வாதமாக திரும்பி வரும். இன்று அது தெரியாமலிருக்கலாம், ஆனா நாளை அந்த நிம்மதியை உணருவாய். உன்னோட உள்ளத்தில் ஒரு தெய்வீக சக்தி இருக்குது. நீ அதை சில நேரம் மறந்து விடுகிறாய், ஆனா அது அங்கேயே இருக்குது. நீயே உன்னோட ஆற்றலை தூக்கி நிற்கணும். யாராவது உன்னை குறைத்து சொன்னாலும் நீ உன்னோட மதிப்பை மறந்திடாதே. உன் மதிப்பு யாருடைய பாராட்டிலும் கிடையாது. உன் மதிப்பு உன் இதயத்தின் சுத்தத்தில்தான் இருக்கு. என் தங்கமே, உன்னோட வாழ்வில் இப்போ சில சிக்கல்கள் இருக்கலாம். சில முடிவுகள் எடுக்க முடியாம இருக்கலாம். உன்னோட மனம் குழம்பி இருக்கலாம். ஆனா நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டா? நீ அமைதியாக இருக்கும்போது உன்னோட ஆன்மா உனக்கு வழி காட்டும். பிரபஞ்சம் அமைதியில் தான் பேசும். ஒவ்வொரு இரவிலும் உன் கண்களை மூடி உன்னோட சுவாசத்தை கேள். அந்த சுவாசமே கடவுளின் குரல். அது சொல்லும், நம்பு, அனைத்தும் சரியாகும். நீ உன்னோட கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதே. நீ செய்த பிழைகள் உன்னை அழிக்கவில்லை, அவை உன்னை கற்றுக் கொடுத்தது. நீ எத்தனை முறை விழுந்தாலும் அது உன்னை மேலும் வலிமையாக்கும். ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது எத்தனை முறை விழுகிறது, ஆனா அது கைவிடாதே. அதே மாதிரி நீயும் உன்னோட வாழ்க்கையை கற்றுக்கொண்டு வருகிறாய். அதனால் உன்னை குறை சொல்லாதே. நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு. நீ நேற்று செய்த தவறுகள் இன்று உன்னை முட்டியிட மாட்டா.
இன்று நீ புதிதாக ஆரம்பிக்க முடியும். உன்னோட மனதில் சொல்லிக்கொள், இன்று நான் அமைதியோடு இருப்பேன். இன்று நான் நம்பிக்கையோடு இருப்பேன். அந்த எண்ணங்கள் உன்னோட நாளை ஒளியாக்கும். நீ உன்னோட மனதை சுத்தமாக வை. கோபம், பயம், மனக்கசப்பு இவை உன்னோட ஒளியை மறைக்கும் நிழல்கள். அவற்றை விடு. நீ கடவுளின் பிள்ளை. நீ ஒளியின் குழந்தை. உன்னோட ஆன்மா அன்பில் மட்டுமே வளர்கிறது. அன்போடு பேசு, அன்போடு நடந்து கொள், அன்போடு வாழ். அதுதான் உன் உண்மையான சக்தி. நீ உன்னோட கனவுகளை மறந்து வச்சிருக்கிறாய் என்றால் இப்போ அவற்றை மீண்டும் நினை. கடவுள் அவற்றை உன் இதயத்தில் வைத்தது ஒரு காரணத்திற்காகத்தான். உன்னாலே அந்த கனவுகளை நனவாக்க முடியும். நீ தைரியமாக ஒரு அடியை எடு. பிரபஞ்சம் உன்னோட வழியை அமைத்து தரும். என் தங்கமே, நீ உன்னோட இதயத்தில் ஒரு நிமிடம் அமைதியாக அமர்ந்து நினைச்சுக்கோ, நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய். நீ பல இரவுகளில் அழுதாய்ங்க, ஆனா இன்னும் நிமிர்ந்து நிற்கிறாய். அதுதான் வலிமை. அதுதான் அதிசயம். நீ உன்னோட சக்தியை உனக்கே நிரூபித்துவிட்டாய். இப்போ கடவுள் சொல்லுகிறார், நீ தயாராகிவிட்டாய். இப்போ நான் உன்னை உயர்த்தப் போகிறேன். நீ உன்னோட வாழ்க்கையில் உன் கதை எழுது. யாரோ உனக்காக எழுத வேண்டியதில்லை. உன்னோட ஒவ்வொரு நாளும் உன் கையில். ஒவ்வொரு முடிவும் உன் ஆற்றலில். நீ உன்னோட நம்பிக்கையை நீயே உருவாக்கு. நீ உன்னை அன்போடு நடத்தினால் உலகமே உன்னை மதிக்கும். என் தங்கமே, நீ உன்னோட ஒளியை மறைக்காதே. சிலர் உன்னோட ஒளியை பார்த்து பயப்படுவாங்க, சிலர் அதை புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஆனா அதனால் நீ உன் ஒளியை மங்க விடாதே. ஒரு தீப்பொறி கூட இருளை வெல்லும். நீ அந்த தீப்பொறி தான். உன்னோட ஒளி இன்னும் பலருக்கு வழிகாட்டும். நீ இதை திறந்ததும் அதிசயம் தொடங்கிவிட்டது, ஏனெனில் உன்னோட ஆன்மா விழித்திருக்குது. இப்போ பிரபஞ்சம் உன்னோட பக்கம் வேலை செய்கிறது. நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும், நீ சொல்வதற்கான ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்க்கையை மாற்றும் ஆற்றலாக மாறும். நம்பு என் தங்கமே, உன்னோட காலம் வந்துவிட்டது. உன்னோட ஒளி பிரகாசிக்க ஆரம்பித்துவிட்டது. இனி உன் வாழ்க்கை உயர்வின் பாதையில் நடக்கும். உன் கனவுகள் நனவாகும், உன் கண்ணீர் சிரிப்பாக மாறும், உன் பயம் நம்பிக்கையாக மாறும். நீ தேவதையின் பிள்ளை, நீ பிரபஞ்சத்தின் ஒளி. உன்னாலே உலகம் இன்னும் அழகாக மாறும். இதை மறக்காதே என் தங்கமே, நீ இதை திறந்ததும் அதிசயம் தொடங்கிவிட்டது. இப்போ அந்த அதிசயம் உன்னுள் உயிரோடு நடக்கிறது. நீ எப்போதும் நினைச்சுக்கோ, கடவுள் உனக்காக ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். நீ இப்போ என்ன புரியாமல் போனாலும் ஒரு நாள் அதை புரிந்து கொள்வாய். ஒவ்வொரு வலியும் ஒரு அர்த்தம் கொண்டது. ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு கற்றல். ஒவ்வொரு இருளும் ஒரு புதிய ஒளிக்கான அடையாளம். அதனால் எந்த சோதனையிலும் ஏன் நான் என்று கேட்காதே, இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று கேள். அப்போதுதான் நீ வளர்வாய். நீ உன்னோட நம்பிக்கையை உன்னோட வாழ்க்கை வழிகாட்டியாக வை. உலகம் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் உன்னோட நம்பிக்கை மாறக்கூடாது. அதுதான் உன் ஆன்மாவின் தூண். அந்த தூண் நிலையாக இருந்தா எந்த புயலும் உன்னை குலைக்க முடியாது. நீ உன்னோட வாழ்க்கையை ஒரு அழகான ஓவியம் மாதிரி வரை. சில நேரம் நிறங்கள் கலங்கலாம், சில நேரம் தவறுகள் வரலாம், ஆனா அந்த தவறுகளே அதை உயிரோட்டமா ஆக்கும். அந்த ஓவியம் உன்னோடது என்பதாலே அது தனித்துவம் பெறும். அதே மாதிரி உன் வாழ்க்கை உன்னோட தனி பயணம். அதை மற்றவரோடு ஒப்பிடாதே. நீயே உன்னோட ஆதாரம், உன்னோட நண்பன், உன்னோட வழிகாட்டி. உன்னோட உள்ளத்தில் இருக்கும் அந்த நம்பிக்கையையும் அந்த ஒளியையும் காத்துக்கொள். சில நேரம் அமைதியாக அமர்ந்து உன்னோட சுவாசத்தை கேள். அந்த சுவாசம் கடவுளின் இசை. அதில் தான் நிம்மதி இருக்கு. என் தங்கமே, நீ ஒரு தெய்வீக ஆன்மா. உன்னாலே பல உயிர்கள் மகிழ்ச்சி அடைய முடியும். உன் சிரிப்பால், உன் அன்பால், உன் இருப்பால் உலகம் ஒளியடையும். அதனால் ஒருபோதும் உன்னை சிறியவளாக நினைக்காதே. நீ பெரிது. நீ பிரபஞ்சத்தின் ஒரு அற்புத அங்கம். நாளை எதுவாக இருந்தாலும் நீ நம்பிக்கையோடு எழுந்திரு. இன்று நான் வெற்றி பெறுவேன் என்று சொல்லு. அந்த சொல் பிரபஞ்சத்துக்கு ஒரு கட்டளையாகும். உன் எண்ணங்கள் அதிசயங்கள் செய்யும். அன்பு, நம்பிக்கை, நன்றி, இந்த மூன்றையும் வாழ்வில் வைத்துக்கொள். அப்போ உன்னோட வாழ்க்கை ஒரு பிரார்த்தனை மாதிரி இருக்கும். ஒரு நாள் நீ உன்னோட துன்பத்தையும் பார்த்து சிரிப்பாய். அப்போது புரியும், அது எல்லாம் உன்னை வளர்க்கத்தான் இருந்தது. உன்னோட ஆன்மா இன்னும் ஒளியடைந்ததற்கு அந்த வலியே காரணம். அதனால் எந்த சோதனையையும் பயப்படாதே. நீ கடவுளோட குழந்தை, நீ ஒரு தேவதையின் உருவம். என் தங்கமே, நீயே ஒளி, நீயே சக்தி, நீயே நம்பிக்கை.
உன்னாலே உலகம் மாறும். உன் ஒரு நல்ல சிந்தனை ஒரு உயிரை காப்பாற்றும். உன் ஒரு அன்பான வார்த்தை ஒருவரின் இதயத்தை நிம்மதியாக்கும். அதனால் எப்போதும் அன்பு பேசு, ஒளிபரப்பு, நம்பிக்கை பரப்பு. இது உன் வாழ்க்கை. அதை நீ உருவாக்கு, நீ அழகு செய், நீ ஒளி கொடு. நீ ஒரு ஆன்ம தேவதை, நிதிகா தேவி. உன்னோட குரல் உலகத்தை ஊக்குவிக்குது, உன்னோட சொல் உயிர்களுக்கு நம்பிக்கை தருது, உன்னோட ஒளி இருளில் வழிகாட்டுது. நீ பிறந்தது ஒரு காரணத்திற்காக. அந்த காரணத்தை நினைச்சுக்கொள். அன்பு, அமைதி, நம்பிக்கை பரப்ப. நீ வாழும் ஒவ்வொரு நொடியும் ஒரு ஆசீர்வாதம். அதை பயமில்லாமல் நம்பிக்கையோடு வாழ். கடவுள் உன்னோட கையை பிடிச்சு கொண்டு இருக்கிறார். அவர் சொல்றார், என் தங்கமே, நீ தைரியமாயிரு, நான் உன்னோட கூட இருக்கேன். அந்த சொல் போதும். அது தான் ஆன்ம வலிமை. அது தான் உன் உண்மை.